அன்பிற்குரியவர்களே, என்னுடைய பெயர் ஃபாதர் ஆரைசாமி. நான் ஹோலி கிராஸ் சபையில் ஒரு குருவாக இருக்கின்றேன். நான் இந்த சபையில் சேர்ந்து ஏறக்குறைய 50 வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டது. அடுத்து என்னுடைய குருப்பட்டமானது 1981ஆம் ஆண்டு மே மாதத்தில் எங்கள் ஊரிலேயே நான் அர்ச்சிக்கப்பட்டேன். இதற்கு முன்பாக எப்படி இறைவன் என்னை அழைத்தார் என்பதை பற்றி உங்கள்கிட்ட ஒரு சில கருத்துக்களை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எங்கள் அம்மா எப்பயாவது பங்கு சாமியாருக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி அவங்களோட என்னை அழைச்சிட்டு போவாங்க. ஒரு நாள் நான் அவங்களோட எங்கள் வீட்டில் இருந்த கோழி முட்டைகளை எடுத்துக்கிட்டு எங்கள் அம்மாவோட பங்கு சாமியாரை பார்க்க போனேன். பங்கு சாமியார் என்னை பார்த்து எங்கள் அம்மாட்ட கேட்டார், ஏன் இந்த பையனை நீங்கள் ஒரு சாமியாருக்கு படிக்க அனுப்பலாம்ல அப்படின்னு கேட்டாங்க. அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, இல்லை சாமி, எங்கள் வீட்டில் இன்னும் ஒரு சில பசங்க இருக்காங்க, அவங்கள வேணால் அனுப்புகிறேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. நான் அதை பற்றி எதுவும் நினைக்கல. அதன் பின்பு ஒரு நாள் எங்கள் ஊரில் நான் ரைஸ் மில்லில் எங்கள் அப்பாவோட உக்காந்துருக்கும் பொழுது ஒரு வெளியூர் மனிதர் ஒருத்தர் வந்தார். அவர் எங்கள் அப்பாக்கிட்ட கேட்டாங்க, நான் இங்கே பக்கத்தில் இருக்கின்ற ஒரு தோட்டத்தில் நான் பதனி இருக்க குத்தம் எடுத்திருக்கிறேன், உங்களுடைய ஒரு உதவி இல்லாட்டி போச்சுன்னா அது முடியாது, அதனால் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ எங்கள் அப்பா சொன்னாங்க, அதெல்லாம் நான் செய்கிறேன், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எங்கள் பங்கு சாமியாருக்கு ஒவ்வொரு நாளும் காலையில் ஒரு பாட்டில் நல்ல பதனி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதை கொடுக்குற ஒரு பணியை என்னக்கிட்ட கொடுத்தாங்க. அதனால் ஒவ்வொரு நாள் காலையிலும் அந்த தோட்டத்துக்கு ஓடி போய் அந்த பதனியை எடுத்துக்கிட்டு பங்கு சாமியார்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு திருப்பி ஓடியாந்துருவேன். ஆனால் அதனால் ஒவ்வொரு நாளும் ஒரு 3-4 மாதம் ஓடிட்டு வந்ததுனால பங்கு சாமியாரோட நல்ல ஒரு பழக்கம் ஏற்பட்டுச்சு. அது ஒரு மகிழ்வான ஒரு நேரமாகவும் இருந்துச்சு. அந்த வருஷமே எங்கள் அப்பா என்னை கடலூரில் படிக்கிறதுக்காக அனுப்பி வச்சாங்க. கடலூரில் இருந்த ஹாஸ்டலில் நான் தங்கி 1966 ஜூன் மாதத்துலேருந்து படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு நாள் திடுதிப்புன்னு எங்கள் பங்கு சாமியார் ஒரு காரை எடுத்துக்கிட்டு என்னை பார்க்க வந்துட்டார். பார்க்க வந்தோடனே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அது மாதிரி ஒரு மகிழ்ச்சி அடைந்த ஒரு நாள் அதுக்கு முன்னாடி இருந்தது இல்லை. என்னடா இப்படிப்பட்ட ஒரு பெரிய சாமியார் நம்மளை பார்க்க வந்திருக்காரு அப்படின்னு எனக்கு மகிழ்ச்சி. அந்த பங்கு தந்தையுடைய பெயர் என்றைக்குமே என்னுடைய ஞாபகத்தில் இருக்குது, இப்பொழுதும் என்னுடைய ஞாபகத்தில் இருக்குது. அவர் ஃபாதர் டி ஆரோக்கியசாமி. அவங்க ஏறக்குறைய 2வது உலக யுத்தத்தின் பொழுது ரோமாபுரியில் ஒரு 10 ஆண்டுகள் அங்கேயே இருந்து படித்தவங்க. அவங்களே நம்மளை பார்க்க வந்தாங்க அப்படி என்பதனால எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அதில் மற்றவர்களும், குறிப்பாக அங்கே இருக்கின்ற குருக்களும் மாணவர்களும் என்னை அதில் இருந்து ரொம்ப நல்லாவே நடத்த ஆரம்பித்தாங்க. அந்த வருடம் கல்வியாண்டு முடிந்த உடனேயே நான் எங்கள் ஊருக்கு விடுமுறைக்கு வந்தேன். அப்பொழுது வீட்டில் ஒரு நாள் இருக்கும் பொழுது எங்கள் போஸ்ட் மாஸ்டர் மாமன் தம்பி உன்னை பங்கு சாமியார் கூப்பிட்டு விடுறாரு அப்படின்னு சொன்னார். அப்போ நான் அவரை பார்க்க போனேன். அப்போ பார்க்க போகும் பொழுது ஒரு வெள்ளைக்கார சாமியார் அவரோட உக்காந்துருந்தார். அந்த வெள்ளைக்கார சாமியார் உட்காந்துருக்கும் பொழுது, ஆரைசாமி, இந்த மாதிரி ஒரு சாமியார் வந்திருக்கிறாங்க, அவங்க சபையில் சேர்றியா அப்படின்னு கேட்டாங்க, அதனால் நான் உன்னை கூப்பிட்டு விட்டேன் அப்படின்னு சொன்னார்.
அப்போ வந்து ம், எ, தமிழ்லேயே என்னிடம் இந்த வெள்ளக்கார சாமியார் பேசினார். அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்தது. அவருக்கு மொழி முழுசுமாக தெரியாட்டி போனாலும் கூட நீ வந்து எங்கள் சபைக்கு வரியா அப்படின்னு கேட்டார். அந்த சாமியார் தான் நம்முடைய ஹோலிகிராஸ் சபையைச் சேர்ந்த ஃபாதர் ஃபிலிப். அவர் கனடா நாட்டை சேர்ந்தவர். எனவே அவருடைய ஒரு அழைப்பை ஏற்று ஜூன் மாதம் 13ஆம் தேதி 1967ஆம் ஆண்டு நான் திருச்சிக்கு வந்து மற்ற 9 மாணவர்களோடு சேர்ந்து 10வது மாணவராக 9ஆம் வகுப்பில் புனித சூசையப்பர் கல்லூரி உயர்நிலைப் பள்ளியில் மாணவராக சேர்ந்தேன். குரு மாணவர் இல்லத்தில் சேர்ந்த பிற்பாடு என்னுடைய ஒரு பெரிய ஒரு அனுபவம், மாற்றமான ஒரு அனுபவம். அதாவது கடலூரில் ஹாஸ்டலுக்கும் இது மாதிரி நம்முடைய ஹோலிகிராஸ் இல்லத்தில் இருந்த அனுபவம், பெரிய அனுபவம் என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து எங்களை தங்களுடைய பிள்ளைகளைப் போலவே அந்த வருடத்தில் மட்டுமல்ல, கடைசி வரையிலும் கூட, அதாவது 1980ஆம் ஆண்டு நான் என்னுடைய குரு மாணவருடைய படிப்பை முடித்துட்டு 81ஆம் ஆண்டு நான் வந்து குருவாக ஆனேன். அதுவரையில் திருச்சிலுவை சபையில் இருந்த குருக்கள் அனைவருமே அன்போடு எங்களை தங்களுடைய பிள்ளைகளைப் போலவே அவர்கள் வளர்த்தார்கள். அதன் காரணமாகத்தான் நான் வந்து ஒரு குருவாக நான் மாறி பணிகளை செய்தேன். 81 குருவாகி 94 வரையில் நான் வந்து உருவாக்குதல் பணியில் அமர்த்தப்பட்டேன். அதான் வந்து குரு மாணவர்களை உருவாக்குகின்ற ஒரு பணி. இந்த நேரத்தில் எனக்கு அதிக அனுபவம் இல்லாவிட்டாலும் கூட கடவுள் என்னோடு இருந்து என்னை வழிநடத்தினார் என்பதை நான் நன்கு அறிவேன். அதன் காரணமாகத்தான் எனக்கு மேற்படிப்புக்காக அமெரிக்காவுக்கும் ஒரு 3 ஆண்டுகள் அனுப்பி வைத்தார்கள். பின்பு திரும்பி வந்த பின்பு பல இடங்களிலே பங்கு தந்தையாகவும் எங்களுடைய பள்ளியினுடைய அதிபராகவும் ஒரு சில ஆண்டுகள் இருந்தேன். இந்த நேரத்தில் நான் வந்து ஒரு முக்கியமான ஒரு இறை அனுபவத்தை பற்றி உங்களுடன் நான் வந்து சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஒரு சில நேரங்களில் பணி செய்து கொண்டு இருக்கையில் நான் பல சிரமங்களை நான் பட்டேன். அந்த சிரமங்களை படும் பொழுது இறைவன் என்னை கைவிட்டு விட்டாரோ, ஏன் இப்படி நாம் வந்து தனிமையில் உழல வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கையில் எனக்கு பல எங்களுடைய சபையைச் சேர்ந்த குருக்கள் நண்பர்களின் வழியாக அவர் உதவி செய்தார் என்பதை நினைக்கும்போது இன்றும் கூட அந்த கடவுளையும் அந்த கடவுளாக வந்து உதவி செய்த நண்பர்களையும் என்னால் மறக்கவே முடியாது. அவர்கள் இல்லையேல் இன்று நான் இந்த திருச்சிலுவை சபையின் ஒரு குருவாகவும் இருந்திருக்க மாட்டேன். அது நடந்த ஒரு தருணம் திடீரென்று ஒரு நாள் ஒரு நிகழ்வு என்று சொல்ல முடியாது. 2017 2019ஆம் ஆண்டு வரையில் இறைவன் என்னோடே இருந்து என்னை வழி நடத்தி கொண்டே இருக்கின்றார் என்பதை நான் நன்கு உணர்ந்தேன். இதை எவ்வாறு நான் உணர்ந்தேன் என்றால்,